ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போட ஒரு ஹீரோ மான்வாவோட எபிசோட் 38 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே டைமில் என்னால் இன்னமும் நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். ஸோ லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்மளுடைய கோல்டு பேட்ச் ஹீரோஸ் எல்லாருமே அங்கே வெயிட் பண்ண இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க போய் ஏதோ ஒரு 5 நிமிஷமோ ஏதோ ஆயிருக்கும். அதனால நம்ம ஆளுங்க எப்படியோ முடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நீங்களாம் என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் எடுக்குது நல்ல விஷயமா இருக்கும். நான் யாருக்கு தெரியும் அவங்க வந்து எப்போ இதை முடிப்பாங்கன்னு சொல்லி வாயமுல்ல. அதுக்குள்ள அவங்க பின்னாடி வராங்க. அட ஷீகஷிமா, கொஞ்சம் பின்னாடி பாருங்க. அங்க எல்லாருமே வர இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷமோ ஏதோதான் இருக்கும். இதுக்குள்ள 6வது கேட்டோட அந்த ஃபர்ஸ்ட் லார்டு, அந்த ஃபயர் லார்டை இவங்க கொன்னுட்டாங்க. இது அவங்களால நம்பவும் முடியல. இதுல நம்ம சுபாருவோட லெவல் டைரக்டா 63க்கு வந்துச்சு. நம்ம கிங்கா அவனோட லெவல் 74ல இருந்து 79க்கு வந்துச்சு. அது எவ்வளவு விஷயம் ஏற்படுதா இப்படின்னு நம்ம ஷீகஷிமா ரொம்ப ஆச்சரியமா வரான். இந்த இடத்துல நம்ம ஷீகஷிமா தான் பாவம் திரும்பவும் கேட்டு இருக்கான், இந்த மாதிரி யாருக்குமே எதுவுமே ஆகலையான்னு. இதை கேட்கிற கோல் கிங் ரொம்ப கடுப்பாயிராரு. ஆமா ஷீகஷிமா, உனக்கு என்ன கண்ணு தெரியாதா என்ன? இங்க வந்து யாருக்குமே எந்த விதமான காயமும் ஏற்படல. அங்க திடீர்னு ஒரு குரலும் வந்து, ஹேய் சுபாரு, இது நம்ம அக்கீரா தான். அங்க அக்கீராவும் கத்த ஆரம்பிச்சிடறான். ஆமா, நீ வந்து என்ன யோசிக்கிற? 5 நிமிஷத்துலயே கேட்டை விட்டு வந்துட்ட, அதாவது தப்பிச்சு ஓடி வந்திருக்க. அதானே பண்ண வேலையால எங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அது வந்து வேஸ்டா போயிடுச்சு. நாங்க திரும்பவும் அட்டம் பண்ற மாதிரி இருக்கும். அக்கீரா என்ன யோசிக்கிறானா, இந்த மாதிரி நம்ம ஆளுங்க முடிக்கலன்னு யோசிக்கிறான். இடத்துல நம்ம சுபாருவும் அக்கீராவை பார்க்கும் போது, போன வாட்டி நம்ம அக்கீரா எல்லாருக்காகவும் அவனையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான்ல, அதெல்லாம் ஞாபகம் வரும் போது அங்க நம்ம ஆளு பயங்கரமா கத்துறான். இல்ல வேலை அக்கீரா உங்களுக்கு எதுவுமே ஆகல. இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு கண்ணீராவது. ஆமா, எதுக்காக இவன் சடன் அழுகுறான்? அக்கீரா, நீங்க கவலையப்படாதீங்க. போன வாட்டி ஆன மாதிரி இந்த வாட்டி நீங்க சாக்ரிஃபைஸ்ல பண்ண போதில்ல. என்னது சாக்ரிஃபைஸா? ஐயோ, இன்னமும் நான் சாகலையா? அந்த இடத்துல கோல் கிங்கும் மண்டையிலே அடிக்கிறாரு. ஆமா, நீ என்ன பண்ண இருக்க? இன்னமும் அந்த இடத்துல அவனுக்கு ஃபியூச்சர் மெமரிஸை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீ ஏன் காட்டி குத்துருவ போல, அதனால அதை பத்தி எல்லாம் சொல்லாதடா பைத்தியக்காரா. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட்னு எனக்கு தோணுது. இந்த இடத்துல இப்படி நம்ம ஆளுங்க பேசும்போது சைலே கிங்காவும் சொல்றான், சொன்னா நம்ம சுபாரு வந்து ரொம்ப வியர்டு. அதே மாதிரி வியர்டா இருக்கும் போதும் அவன் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவான். இந்த இடத்துல ஃபயலோட தோக்கடிச்ச விஷயத்த சொல்ல கேட்டு முக்கியமா நம்ம அக்கீரா ரொம்ப ஷாக் ஆகுறான். இருக்கிற யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது நம்ம ஆளுங்க தான் தோக்கடிச்சாங்கன்னு. அவங்க எல்லாம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னது, நீங்க தோக்கடிச்சிட்டீங்களா? இல்ல இது வந்து ஒரு பொய் தானே அப்படின்னு நம்ம அக்கீராங்க கத்துறான். இது இம்பாசிபிள். ஏன்னா 5 ஸ்டாரோட இருக்கிற அந்த கேட்டு அதுவே கிட்டத்தட்ட 10 மடங்கு ரொம்ப டஃப்பான கேட்டு. இப்படி இருக்கும் போது இது 6 ஸ்டார் இருக்கிற கேட்டு, இது 100 மடங்கு ரொம்ப கஷ்டம். இன்னமும் 2 பாஸ் வேற இருக்காங்க. ஆனா இவங்க சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைன்னு தெரிய வர உங்க இன்னமும் தான் ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணு டைரக்டா கிங் கிட்ட வந்து கேக்குறான், ஆமா நீங்க எல்லாம் உண்மையிலே யாரு தான்? நாங்க தான் ஃபியூச்சர் கிங்கோட ஒரு டீமே. என்னமோ சில பல ஆளுங்களுக்கு அங்க நம்பிக்கை இல்ல, இந்த மாதிரி எப்படிதான் இவங்க இதை பண்ணாங்கன்னு. 5 ஸ்டார் பாஸ் வந்து இருக்குல்ல, அப்படி இருக்கும் போது வெறும் 5 மினிட்ஸ்ல 6வது ஸ்டார் பாஸை இவங்க தோக்கடிச்சிட்டாங்க. இது வந்து 6 கோல்டு பேட்ச் ஹீரோஸுக்கே ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். அப்படி இருக்கும் போது இதை அவங்க பண்ணிட்டாங்களே. அதனால இதை பத்தி அங்க கோல்டு பேட்ச் ஹீரோவும் நம்ம கிங்கா கிட்ட கேக்குறாரு, ஆமா உன்கிட்ட என்ன அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கில் இருக்காப்பா? அந்த ஸ்கில்ல பத்தி நான் சொன்னா நீ வந்து வேறமா என்ன டச் பண்ணாலே போதும், அது மூலமா நீ எந்தே போயிடுவ. அந்த மாதிரி ஒரு ஸ்கில், இன்னும் அது அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லா? பரவாயில்ல, இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும் போது நம்மளோட பாட்டி மூலமா மீதி இருக்க அந்த 2 பாஸையும் நம்மளால அழிக்க முடியும். நீ சொன்னது நந்தா நல்லா இருக்கும், ஆனா அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா என்னோட ஸ்கில்ல பத்தி இப்பதானே உனக்கு சொன்னேன். நான் எப்போ கான்டாக்டுக்கு வரணும் அப்பதான் அந்த ஸ்கில்லே ஆக்டிவேட் ஆகும். ஆனா அந்த செகண்ட் பாஸா இருக்கிற அந்த டிராகன் கிங் அது எமிட் பண்ற அந்த வியூஸ் இருக்கும் போது என்னால கான்டாக்டுக்கு வர முடியுமான்னு கேட்டா கிடையாது. நான் அப்படி ரொம்ப கிட்ட போக ட்ரை பண்ணனா கண்டிப்பா என்னோட கதையும் முடிஞ்சிடும். அந்த டிராகனுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஃபயரி லார்டை நான் எப்படி தோக்கச்சேன்னு. அதனால என்னால அங்க போக முடியாது. அப்படி போனாலும் நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. நீ சொல்றபடி பார்த்தா அந்த டிராகன் கிங்க தோக்கடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம வந்து லாங் ரேஞ்ச் பேட்டில் தான் பண்ண போலியே அங்க. இதனால அவங்க எல்லாருக்குமே அங்க என்ன பண்ணும் தெரியல. டைரக்டா இந்த பொறுப்பை நம்ம ஷீகஷிமா தலையில அவங்க கட்டிடுறாங்க. ஷீகஷிமா, நீங்க இருக்கும் போது அப்புறம் என்ன கவலை, உங்களால இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க இவங்களுக்கு தெரியல, நம்ம ஷீகஷிமாக்கே தெரியல அங்க என்ன பண்ண முடியும்னு. இப்படி இந்த விஷயம் ஒரு சைடு போயின்னு இருக்க நம்ம சுபாரு அங்க யோசிக்கிறான், அந்த டிராகனை அழிக்கிறது கூட நம்ம சுபாருக்கு பிரச்சனை இல்ல, 3வது இருக்கிற அந்த இலுக்கு அதை எப்படி இவங்க முடிக்க போறாங்க அதை பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்களே. நம்ம சுபாரு இந்த அளவுக்கு யோசிக்கிறான்ல, அந்த இடத்துல நம்ம ஷீகஷிமாக்கு புரிஞ்சிருக்கும். அதனால அந்த இடத்துல நம்ம சுபாரு கிட்ட அவன் சொல்றான், சுபாரு நெக்ஸ்டா என்ன பண்ணணும், ஏதாச்சும் உங்ககிட்ட பிளான் இருக்கா? இருக்கு, என் கிட்ட ஒரு பிளான் இருக்கு.
கேட்கும் போது நம்ம சுபாரு கிட்டே அவன் எல்லா அத்தாரிட்டியும் குத்துறான். சுபாரு தான் இதுக்கப்புறம் எல்லா டீமையும் மேனேஜ் பண்ண போறான்னு. அந்த இடத்துல இதை கேட்டோன்னே ஆப்வியஸா அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம சுபாரு அவளுக்கும் ஷாக் ஆகல. நம்ம சுபாருக்கு நல்லாவே தெரியும் ஃபியூச்சர்ல சுபாருக்கு இதே மாதிரி தான் நம்ம ஷிகிஷிமா அங்க அத்தாரிட்டி எல்லாத்தையுமே குத்துருவான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட் வந்து கரெக்டா எப்போ அப்பியர் ஆகும் அதை பத்திலாம் அள்ளி இன்ஃபர்மேஷன் அங்க தரான். அது வரைக்கும் நீங்க எல்லாருமே அங்க லெவலப் ஆகணும். சீன்ல அவங்க ஒரு பிரிசனுக்கு தான் வராங்க. ஏன்னா அங்க தேடி வந்த ஆளும் அந்த பிரிசன்ல தான் இருக்கானா. நம்ம சுபாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த பர்சனால எதுவும் பண்ண முடியும்னு. ஒரு கேட் கார்டும் வந்து சொல்றாரு, ஹேய் கிரியோ, உனக்காக ஒரு விசிட்டர் வந்திருக்கான். அவன் ஒரு ரெயின்போ பிளேயரு. அங்க கிரியோன்னு பார்க்க வந்த பர்சன் வேற யாரும் இல்ல, டார்க் கிளவுட் குழுல ஒரு பெரிய சைத்தோட சண்டை போட்டால நம்ம ரெஞ்சி கூட கொண்டு இருப்பானே அதே ஆளுதான் இவன். அந்த இடத்துல கிரியோ எப்ப அவனோட ஒய்ஃபையும் அவனோட சில்ட்ரனையும் இழந்தானோ அப்பத்துல இருந்து இந்த உலகம் அவனுக்கு எதுவுமே பண்ணல. இந்த உலகத்துக்கு மேல வச்ச அந்த நம்பிக்கைய அவன் வந்து இழந்துட்டான். சீன்ல கிரியோவை அவங்க வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் போதே அங்க கிரியோ கேக்குறான், ஆமா இந்த மாதிரி ஏன் மேல எதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, நீங்க எங்க தான் எனக்கு கொண்டு போறீங்க கேக்குற சுபாரு அவங்க சொல்றான், அப்பனா உனக்கு என்ன ரிவெஞ்ச் வேணுமா, என்னோட ஒய்ஃபை கொன்ன என்னோட சில்ட்ரனை கொன்ன அந்த பர்சன் வந்து அடல்ட் கூட இல்ல, அவனோட பவர் ரேம்பேஜா போனனால தான் அவன் என்னோட ஒய்ஃபையும் என்னோட பையனையும் அவன் கொன்னுட்டான். அவன் ப்ராப்பரான ஒரு அடல்ட்டும் கூட இல்ல. நான் வந்து ரிவெஞ்ச பத்திலாம் யோசிச்சேன், அது வேணான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். நான் ரிவெஞ்ச கொடுக்கற மூலமா எதுவுமே அங்க மாற போதில்ல. ரிவெஞ்ச கொடுத்தவனே என்னோட பையன் இல்ல என்னோட ஒய்ஃப் அவங்க என்ன திரும்ப வந்துடவா போறாங்க. இதனால தான் ஆளு அப்படி யோசிச்சானே. இதுக்கப்புறம் அவங்க ஒரு சாக்கர் ஃபீல்டுக்கு வராங்க. இந்த இடத்துல ஒரு ஃபுட்பால் டீமோ விளான்னு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவனோட பையன் ஞாபகம் தான் வருது. ஏன்னா அங்க விளாடுற அந்த டீம் அது வந்து கிரியோட பையனோட டீம் தான். இதுக்கு முன்னாடி ஆளு இந்த இடத்துல தான் அங்க விளையாடவே செஞ்சான். இதெல்லாம் பார்க்கும்போது அங்க ஆளுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. அந்த இடத்துல அப்பா அப்பான்னு அவனோட பையன் வந்து ஓடி வருவான். ஏதோ நேத்து நடந்த மாதிரி தான் விஷயம்லாம் இருக்கு. இவன் அவனோட ஒய்ஃபும் நம்ம கிரியோவும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்களே. அந்த இடத்துல இந்த விஷயம்லாம் அவருக்கு ஞாபகம் வரும்போது அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிங்காக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆமா எதுக்காகடா நீ இப்படி பண்ண, ஏன்னா அவரு கஷ்டப்படுவாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவரை இங்க கொண்டு வந்த உனக்கு புரியல. அந்த விஷயம் இப்பதான் நடக்க போகுது, அதை பாரு. இந்த இடத்துல இப்படி கஷ்டப்பட்டு கண்ணீர் விடும் போது அங்க அங்கிள்னு சில பல பசங்க வராங்க. அட செய்ச்சியோட அப்பா தானே நீங்க, இதை பாக்குற கிங்காக்கு புரியல. அங்க பசங்களும் வந்தோடனே செய்ச்சிய பத்தி தான் அவங்க பேசுறாங்க. செய்ச்சி தான் நம்ம கிரியோட பையனே. அட எல்லாருமே உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அங்க செய்ச்சின்னா தான் எந்த போனாலும் அங்க இருக்கிற பசங்களுக்கு அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். அவங்களோட கையில இன்னமும் போட்டோலாம் இருக்கு. டீம் லீடர் பையனுக்கு செய்ச்சினா அவ்வளவு பிடிக்கும். அவன் கத்தி சொல்றான், இங்க வந்து நம்பிக்கை இழக்காதீங்க, செய்ச்சி வந்து நம்ம கூட தான் இருக்கான். கண்டிப்பா அடுத்த மாசம் நடக்கிற அந்த மேட்ச்ல நாங்க செய்ச்சிக்காக ஜெயிச்சு தருவோம். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, இப்போவும் அவன் நம்ம கூட தான் இருக்கான். இதை கேட்கிற அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்களா நீங்க வந்து ரொம்ப நல்ல பசங்களா இருக்கீங்க. கண்டிப்பா அடுத்த மாசம் நடக்கிற அந்த மேட்சுக்கு நான் வந்து உங்களுக்கு சியர் பண்ணுவேன். செய்ச்சி உண்டி இதெல்லாம் கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவான். அங்க இதனால அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க அழுகுறாரு. இதெல்லாம் பாத்துக்கினே பின்னாடி வந்து யோசிக்கிறான், திரும்பவும் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஆமா நீ என்ன சொல்ற, திரும்பவும் இந்த விஷயம் நடந்திருக்குன்னா எல்லா விஷயமும் தெரியுமா என்ன? ஆமா போன வாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமா நடந்தது. போன வாட்டி நான் கிரியோவை மீட் பண்ணும்போது அவரோட கையில ஒரு ஷூ வந்திருக்கும். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாரு. அப்போ எனக்கு தெரியல, நான் கேட்கும் போது எனக்கு விஷயமே தெரிய வந்தது. இங்க விளையாடின டீம் அது இவருடைய சன்னோட டீம் தான். பசங்க எல்லாருமே ஒன்னாதான் சாக்கரே விளையாடுவாங்க. நான் எத்துகைக்கு வந்ததுல அந்த பசங்க எல்லாருமே எந்த போயிட்டாங்க. அங்க யாருமே மிச்சம் இல்ல. ஆனா இந்த பசங்களுக்கு நம்ம செய்ச்சினா ரொம்ப பிடிக்கும். செய்ச்சியோட போட்டோவை கூட அவங்க லாக்கர்ல கேரி பண்ணிருக்காங்க. அவங்க நம்ம செய்ச்சிய மறக்க கூடாதுன்னு சொல்லி தான் இப்படி பண்ணாங்களே. ஆனா இந்த மாதிரி விஷயம் அந்த பசங்களுக்கு நடக்கணுமா என்ன? இதுக்காக எல்லா விஷயமும் எனக்கு ஒண்டி இப்படி ஆகுது. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கணும்னு வந்தா எல்லாமே நாசமா போயிடுச்சு. அவங்களுக்காக நான் சீர் பண்ணணும்னு வந்தேன். கண்ணு முன்னாடி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஒருத்தங்களையும் என்னால காப்பாற்ற முடியல. எனக்கு ஒண்டி திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இப்படின்னு போன வாட்டி நம்ம சுபாரு கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. சுபாரு இந்த வாட்டியாச்சு அந்த விஷயத்த மாத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறான். மிஸ்டர் கிரியோ உங்களால இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பவரை எங்களுக்கு கொடுங்க. நம்ம ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணலாம். கிரியுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு தான் நம்ம கிரியு யோசிச்சான். ஆனா இந்த உலகத்துல அவனுக்குன்னு சில பல ஆளுங்க இருக்கும் போது கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும். இந்த பசங்களோட சந்தோஷம் அது வந்து நாசமா போக கூடாது. அதனால இவங்களுக்காக வச்சு நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் இப்படின்னு முடிவெடுக்கிறான். 3 எத்துல இதுக்கப்புறம் 6வது கேட் அப்பியர் ஆகும். இதுல ஒரு
6வது கேட்டை இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னமும் 2 இடத்துல அப்பியர் ஆகும். அதுல 2வது பாஸ் மாஸ்டர் கூட இவங்க சண்டை பண்ணுமா. அதுக்காக இப்போ டீம் வந்து தயாரா இருக்கு. ஏன்னா கிரியோவும் வந்துட்டாரு. அதனால அவன் போகும்போதே சொல்றான், இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டீங்களே, இப்போ நம்ம தான் எப்படியாச்சு அந்த செகண்ட் பாஸ் மாஸ்டரா இருக்கிற அந்த டிராகன் கிங் தோக்கடிக்கணும். அந்த ஸ்கில் மேல தான் எல்லா நம்பிக்கையும் இருக்கு. நம்ம எப்படியாச்சு 6வது கேட்டை முடிச்சே ஆகணும் அப்படின்னு இவங்க சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. 6வது கேட்டை இவங்க எப்படிதான் முடிக்க போறாங்க. இந்த உலகமே அழிய போகுது. ஹீரோவால ஃபியூச்சரை மாற்ற முடியுமா முடியாதா எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.